ஜோதிடம் என்னும் தெய்வக்கலை மூலமாக என்னை அங்கீகரித்து ஆதரிக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். கடகராசிக்கு இந்த பதிவு மூலம் அப்படி என்னதான் சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி எம்பெருமான் முருகப்பெருமானின் ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க நான் சொல்லும் மந்திரத்தை நீங்களும் 3 முறை சொல்லிக்கிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. என்னை படைத்து உன் மக்களுக்கு சேவை செய்ய அனுப்பிய கந்தா கடம்பா கதிர்வேலா, என் ஜோதிடம் பழிக்க மனதார பாதம் தொட்டு வணங்குகிறேன். தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல் ஆப்ஷன் இருக்கும், அதையும் கொடுத்து வச்சிருங்க. ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றி அடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் போடுறோம். கடகராசிக்காரங்க வாழ்க்கையில பிறந்ததுலேருந்தே கஷ்டம் தான். நீங்க நினைப்பீங்க கடகராசிக்கு மட்டும்தான் கஷ்டம் இருக்குதா, ஏன் எல்லா ராசியும் தானே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நினைப்பீங்க. மற்ற ராசிக்காரங்களை விட கடகராசிக்காரங்களுக்கு கஷ்டங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குதுங்க. நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க, சந்திர பகவான ராசி அதிபதியா கொண்டவங்க, எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையை மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான், வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க. உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க, உண்மைக்கு புறம்பா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால தான் கடகராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே வந்துட்டு இருக்குங்க. புதுமையான சிந்தனைகளுக்கு சொந்தக்காரங்க, பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க, எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க, தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துப்பாங்க. இதனால பார்க்குறவங்க எல்லாருமே கடகராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும் தாங்க தெரியும். கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிக்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்க. கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். இந்த அஷ்டமத்து சனி மூலமாக நிறைய பிரச்சனைகளும் கஷ்டங்களுமே அதிகமாகவே உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கும். கடகராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி, தயவு செஞ்சு என்னை உன் கூடையே கூட்டிகிட்டு போயிரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தாங்க அதிகமாகவே இருக்குது. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்க நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தான் நீங்க. ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது, என்னோட வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்றீங்க. கடகராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழல்ல உங்களை நோக்கி பிரச்சனையோ கஷ்டமோ வந்துக்கிட்டு தாங்க இருக்கு. உங்களை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் 25ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு நல்ல காலம் ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. உங்களுடைய ராசியில எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க அதை பொறுத்து தாங்க பலன்கள் அமையும். முக்கியமா ஒரு விஷயம் சொல்றேங்க, கடகராசிக்காரங்களே அடுத்து வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது மிகச்சிறப்பான பலன்களை கொடுக்க போகுது. கடகத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம், பூச நட்சத்திரம், ஆயிலை நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரங்களுடைய ஆட்சி தான் கடகம்னு சொல்லுவோங்க. கிரக நிலைகள்னு பார்த்தோம்னா தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்கிர பகவான், தைரிய வீரிய ஸ்தானத்தில் சூரிய பகவான் மற்றும் புதன் பகவான், அப்புறம் செவ்வாய் பகவான் கூட்டணியில் இருக்காங்க. பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான், தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்கிர பகவான், கேது பகவான் கூட கூட்டணியில் இருக்காருங்க. அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரகதியில் இருக்காரு, அவர் கூடவே ராகு பகவானும் கூட்டணியில் இருக்காங்க. அயன சயன போகஸ்தானத்தில் குரு பகவானும் இருக்காருங்க. கிரகங்களுடைய அமைப்பு இப்படி தான் வளம் வருது. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது. இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்களில் கடகராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். முதலாவதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிர பயிற்சியானது இது செப்டம்பர் மாதத்தில் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. இதன் மூலமா பாத்தீங்கன்னா பொது பலன்களாகவே இருந்தாலுமே கூட கடகராசிக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த சுக்கிர பயிற்சி மூலமாக உங்க வாழ்க்கையில ஏற்பட போகுது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சியானது ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. இது என்ன சாமி சனி பகவானுடைய வக்ர பயிற்சி, எங்களுக்கு சனி பயிற்சி தெரியும், இது என்ன ஒன்று புதுசாக சொல்கிறீங்களே அப்படின்னா
என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்பீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சனி பகவான் பார்த்தீங்கன்னா இந்த அஷ்டம சனி மூலமாக நிறைய கஷ்ட துன்பங்களை மட்டுமே கொடுத்துக்கிட்டு இருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சனி பயிற்சி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு முன்னேற்றமே வந்திருக்காதுங்க. இனி வரக்கூடிய ஒரு 4-5 மாதங்களுக்கு பார்த்தீங்கன்னா இத்தனை நாட்களாக மைனஸாக செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் இனி வரக்கூடிய நாட்கள் முழுவதுமே ப்ளஸ்ஸாக செயல்பட போகிறார். இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு வருத்தப்பட்டு இருக்கீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது. அடுத்ததான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பயிற்சியோட பலன்கள் மட்டும் இல்லைங்க, இத்தனை நாட்களாக கிடைக்காம இருந்தது இல்லைங்களா? ஏன்னா மற்ற ராசிக்காரங்களுக்கு குரு பயிற்சியோட பலன்கள் அனைத்தும் முழுமையாக கிடைச்சிருச்சு. கடகராசிக்காரர்களுக்கு மட்டும்தான் அது மட்டும் பெண்டிங்காகவே இருந்ததுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாத இறுதியில் வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு குரு பயிற்சியோட முழு பலன்களும் முழுமையாக கிடைக்க போகுது. இதன் மூலமாக பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது. கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 15,000 சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழியே இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை ஒரு ஐடி ஜாபோ, ப்ரைவேட் ஜாபோ, பேங்க் ஜாபோ, நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க. கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சிட்டு இருக்க நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழில லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்திருப்பாங்க. இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது. கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடச்சிருக்காது. உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்திருப்பாங்க, அவங்களுக்கு நிறைய சலுகைகள், பதவி உயர்வு எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஆனால் நீங்கள் எப்படி வேலைக்கு போனீங்களோ அதே மாதிரி தான் இன்ன வரைக்குமே இருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது. இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க. இனி நினச்சது எல்லாமே நடக்கும். தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும். உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி தரும். கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது கடகராசிக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது. ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம். ஏன்னா வயது பார்த்தீங்கன்னா 30, 33, 35, 38 வயது வரைக்குமே நிறைய கடகராசி ஆண்கள் வந்து திருமண நிலையை அடையாமல் இன்னைக்கு வரைக்குமே கஷ்டப்பட்டுருக்கீங்க. கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமைய போகுது. வாழ்க்கை துணையை இழந்த கடகராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து 2வது திருமணம், அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க. அப்படி 2வது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசிடுவாங்களா, இல்லை ஊர்க்காரங்க தப்பாக நினச்சிருவாங்களா, இல்லை அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து 2வது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க. இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டாக இந்த சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும். குழந்தை பாக்கியத்துக்காக எங்கே கடகராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆகுது சாமி, 5 வருஷம் ஆகுது, 8 வருஷம் ஆகுது, நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை, பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை, வாரத்தில் 3 நாள் முருகன் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம், ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்லிட்டுருக்கீங்க. கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு குழந்தை பேர் பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு உண்டாகும். பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ்க்காக அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டுருப்பீங்க. நீங்கள் மீண்டும் ஒரு முறை நேரில் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அந்த டிவோர்ஸ் எல்லாமே கேன்சல் பண்ணிவிட்டு மீண்டும் இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. கடந்த காலகட்டங்களில் காதல் அதிகமான தோல்விகளை தந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த அஷ்டம சனி மூலமாக கடகராசிக்காரங்க தான் அதிகமான காதல் தோல்விகளை சந்திச்சிருப்பீங்க. நல்லா லவ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. திடீர்னு சண்டை சச்சரவு, ஈகோ பிரச்சனை மூலமாக அந்த லவ் வந்து பிரேக்கப் ஆயிருக்கும். இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் வந்து உங்களுடைய காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க. வேறு ஜாதியாக இருக்குது, நல்ல குடும்பமாக இல்லை, நல்ல வேலை இல்லை, ஏதாவது ரீசன் சொல்லி அப்படி எல்லாமே தட்டி கழிக்க முடியுமோ
அதை வந்து செஞ்சுருப்பாங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதல் நீங்கள் வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும். வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும். குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைகளுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை நிச்சயமாக கிடைக்கும். வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையுமே சுலபமாக செஞ்சு முடிச்சிருவீங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்தெழுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுதுங்க. உங்க குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது. இதை நினைச்சு வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பாங்க. இனி வரக்கூடிய நாட்களில் குடும்பத்தில் திருமணம், சீமந்தம், புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்க போகுது. வேலையில் இருந்த பிரச்சனைகள், தடுமாற்றங்கள் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே மறைய போகுதுங்க. கடகராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ, அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ, நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது. சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது. இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் கடகராசிக்காரங்களுக்கு ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் முழுவதுமாக நிவர்த்தியாக போகுது. நீங்க போய் ஒரு கடகராசிக்காரங்களை பார்த்து கேட்டீங்க அப்படின்னா எனக்கு 3 லட்சம் இருக்குதுங்க, 5 லட்சம் இருக்குதுங்க, 8 லட்சம் இருக்குதுங்க, 10 லட்சம் இருக்குதுங்க, பிஸ்னஸே லாஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு மிகவும் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருந்தவங்க தான் நீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன்களையுமே கட்டி முடிக்க போறீங்க. இனி உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது. உங்களுடைய குடும்ப உறவுகளும் உங்களுடைய நண்பர்களும் உங்களுடைய சொந்தக்காரர்களுமே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. தவறான உறவுகள் அது யாரா இருந்தாலும் சரி உடனடியாக அந்த உறவை விட்டு விலகி இருப்பது வரக்கூடிய நாட்களில் கடகராசிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லாத பட்சத்தில் நிறைய பிரச்சனையும் சிக்கலையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளதுங்க. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது கடகராசிக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கான பொது பலன். இப்போ நம்ம நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம் உங்களுக்கு காரியங்கள் எல்லாத்தையும் சிறப்புற வெற்றிகரமாக நடத்தக்கூடிய காலகட்டம். புதிய நண்பர்களுடைய சேர்க்கை, தொழில லாபம் எல்லாமே ஏற்பட போகுது. கற்பனை வளம் பெருகும். தாயின் மூலம் நன்மைகள் ஏற்பட போகுது. நீங்க எப்பவுமே பண விஷயமான சிந்தனையிலே இருக்க போறீங்க. கோபத்தை குறைச்சிக்கிட்டு உங்களுடைய உடன்பிறப்பு கிட்ட கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுக்கறது ரொம்ப நல்லதுங்க. ஓகேங்களா? இடைவிடாத வேலை காரணமாக நேரத்துக்கு உணவு எடுத்துக்க முடியாமல் அவதி பெறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் அதில் கவனம் இருக்கணுங்க. நிறைய சுப நிகழ்ச்சிகள், விருந்து, இந்த மாதிரியான மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள், ஆரவாரம் இதெல்லாம் வந்துட்டு வீட்டில் நடக்கிறதுனால மகிழ்ச்சி பொங்கும். சுப செய்திகள் நீங்கள் அதிகமாக எதிர்பார்க்கலாம். மேலும் இந்த நாட்களில் உங்களுடைய திறமை மிக்க செயல்பாடுகளால் எல்லார்கிட்டையுமே பாராட்டுகளை பெறுவீங்க. நீங்கள் எதிர்பார்த்த இடங்களிலிருந்து பண வரவு தாராளமாக இருக்கும். வருமானத்திலிருந்து வந்த தடைகள் விலகும். இதுவரைக்கும் இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கும். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். திருமண வயதில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல வரன் அமையும். அடுத்ததாக பூச நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நேற்று வரைக்கும் தடைபட்டிருந்த வேலை கூட இன்னைக்கு நடக்குங்க. இன்னையிலிருந்து நடக்கும். சொத்து வாங்கக்கூடிய உங்களுடைய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். விவேகத்தோடு செயல்படுவதன் காரணமாக பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும். ஆடம்பர பொருட்கள் சேரும். தொழில் வியாபாரத்திலிருந்து வந்த நெருக்கடிகள் நீங்கும். குறிப்பிட்டு பேசுனா இந்த நாட்கள் அப்படிங்கிறது நல்ல குரு வாய்ப்பை பெற்று ஆன்மீக வழிகளில் அறிவு தெளிவு ஏற்படும். ஆடை ஆபரணங்கள், நல்ல உணவு, எதிர்பாராத விதத்தில் பல விதங்களில் பணவரவு இது எல்லாமே ஏற்பட போகுது. கௌரவ பட்டங்கள், பதவிகள் எல்லாமே தேடி வரக்கூடிய காலகட்டம். உங்களுடைய தெய்வீக சிந்தனைகள் மனசுல அமைதியை ஏற்படுத்தும். பயிர், மனை இவற்றால் லாபம் ஏற்படும். வியாபாரம் நிமித்தமான உங்களுடைய தொலைதூர பயணங்கள் அனுகூலமான பலன்களை கொடுக்கும். சிலருக்கு வெற்றிகரமான தொழில முன்னேற்றங்கள் ஏற்படும். எதிர்பாராத தனவரவு உண்டு. உங்களுடைய சுற்றத்தார் மூலமாக பண உதவிகள் கிடைக்கும். உயர் அதிகாரிகளும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. அவர்களால் உங்களுக்கு பதவி உயர்வு நீங்க எதிர்பார்க்கலாம். புதிய நண்பர்களால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய காலகட்டம். அடுத்து ஆயில்ய நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது திருமண பேச்சுக்கள் எல்லாமே ஆரம்பமாகும். குழந்தை பாக்கியம் ஏற்படும். மனசுல தைரியம் அதிகரிக்கும். அதன் காரணமாக எந்த ஒரு விஷயத்தையுமே எதிர்த்து வெற்றி பெறுவீங்க. தொழில நீங்க எதிர்பார்த்தபடி பல வழிகளில் பண வரவு அதிகரிக்கும். தந்தை வர்க்கத்தினால நன்மைகள் பல விதங்களில் ஏற்படும். அரசு பணியாளர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு, புதுசா பொறுப்புகள் கிடைக்கும். வாகன வசதி, நல்ல கல்வியும் கிடைக்கும். சிலருக்கு அரசாங்க விருது கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய வாக்கு வன்மை அதிகரிக்கும். புதிய வியாபார யுக்திகளை நீங்க பயன்படுத்துவதன் காரணமா அதிக லாபம் அடையக்கூடிய காலகட்டம். சிலருக்கு வீடு, மனை இதெல்லாம் வாங்கக்கூடிய யோகமான அமைப்பு காத்துக்கிட்டு இருக்கு. பூரண சயன சுகம் ஏற்படுங்க. பிறருக்கு உதவக்கூடியவங்களுடைய நல்ல எண்ணம் மேலோங்கும். ஆக மொத்தத்தில் இந்த நாட்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய கடகத்திற்கு கஷ்டங்களை கடந்து சாதனை புரியக்கூடிய காலகட்டமா இருக்கு. பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அனுதினமும் அருகில் இருக்கக்கூடிய அம்மனை வழிபாடு செய்ய காரிய வெற்றி உண்டு. உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டகரமான நாட்கள்னு பார்த்தோம்னா வரக்கூடிய 26, 27ஆம் தேதிங்க. அதிர்ஷ்டகரமான எண்கள்னு கேட்டிங்கன்னா 2 மற்றும் 7. நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முன்னாடி சொன்னது அம்மனை வழிபாடு செய்யுங்க. அபிராமி அம்பிகையை வழிபாடு செய்யுங்க. தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி ஏதாவது ஒரு பெண்
தெய்வத்துடைய வழிபாடு மேற்கொள்வதன் காரணமாக உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறி வரும். உங்களுடைய செயல்பாடுகளில் வெற்றி உண்டு. நினைச்சதை நினைச்ச மாதிரியே உங்கள் கைக்கு வந்து சேரும். மண்ணும் பொன்னாக மாறக்கூடிய காலகட்டம் கடகராசிக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது எல்லா விதங்களையுமே சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. வரக்கூடிய வாய்ப்பை மற்றும் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.